இது சொர்க்க கடவுள் ருத்ராஜ். இப்பொழுது ஏன்ஷியன்ட் ரோமன் கத்தோலிக் ஸ்பிரிட்டோட ஒரு படத்தை பதிவு செய்ய வருகின்றேன். படத்தின் முக்கிய குறிகளை ரோல்ஸ் ராய்ஸ் கோனார் தமிழ் உரை. புதியதாய் தமிழில் ஒரு திரைப்படம். சொர்க்க சிறகுகள். சிந்தமிழ் சொர்க்க நரக கல்வி மற்றும் பல விருப்பத்திற்குள்ளான பிரம்மாண்ட வண்ணம் மிகுந்த 97D 6FE பார்வைக்குள்ளான அதிசய மாயாஜால திரைப்படம் 16th செஞ்சுரி. எழுதியவர் டாக்டர் ராய் ஜோன்ஸ். இந்த பூமி மற்றும் பல துணைக்கோள்களில், அதாவது 19237 மற்றும் பல துணைக்கோள்கள், பால்வழி கண்டங்கள், இவை அனைத்திலும் அலையொளி ராஜகம் என்னும் சிறப்பு மிகுந்த அதிசய வண்ணங்கள் மற்றும் சொர்க்க நரக பொழுதுபோக்குகள் உடைய நகர காட்டுப்புற கிராமம் ஒன்று இருந்தது. அது BC 2023 வருடத்தில் மிகவும் கோலாகலமாக சொர்க்க உணர்ச்சிகளுடன் காணப்பட்டது. அக்கிராமத்தில் 1600க்கும் மேற்பட்ட மக்கள் கிராமவாசிகள் வாழ்ந்து வந்தனர். அது மட்டுமல்லாமல் அக்கிராமத்தின் சொர்க்க நரக கால உருமாற்ற நிலையையும் மற்றும் வண்ணம் மிகுந்த இயற்கை அதிசயங்களும் ரசித்து வாழ்ந்து வந்தனர். அது மட்டுமல்லாமல் அக்கிராமத்தில் அற்புத மாயஜலம் நிறைந்த மிகப்பெரிய கழுகுகளும், வண்ணம் மிகுந்த பெரிய கொம்பு மான்களும், அதிசய சிகப்பு நிற மயில்களும், வேட்டை புலிகளும், காண்டாமிருகங்களும் மற்றும் பிரம்மாண்டம் தோற்றமாய் பல வண்ணங்கள் மிகுந்த ஒரு சிங்க கூட்டமும் வாழ்ந்து வந்தன மற்றும் பலவிதமான விலங்கு பறவைகள் இனங்களும் வாழ்ந்து வந்தன. ஆனால் அலையொளி ராஜகம் கிராமம் பூமியில் உள்ள ஒரு கணக்கெடுக்கப்பட்ட ஒரு கிராமம்தான். ஆனால் அக்கிராமத்தில் உள்ள சொர்க்க நரக வண்ணங்கள் மிகுந்த பிரம்மாண்ட இயற்கை தோற்றங்களையும், வாசனை திரவிய காற்றினாலும் மற்றும் அதிசய பிரம்மாண்ட வண்ணம் மிகுந்த விலங்குகள் பறவைகளினாலும் அது பூமி மொத்த கோளின் அதிசய பிரம்மாண்ட சொர்க்க நரக உருவாக்க கிராமமாக அது திகழ்ந்தது. அதனால் அடிக்கடி வெளியூர் வாசிகள் கிராமத்திற்கு வந்து அக்கிராமத்தின் சொர்க்க நரக இயற்கை அழகினையும், அதிசய வண்ணங்கள் மிகுந்த பல வகை பிரம்மாண்ட காட்டு விலங்குகளையும் காண வருவதுண்டு மற்றும் தலையை மயங்கி போனதும் உண்டு. அந்த அதிசய பிரம்மாண்ட வண்ணம் மிகுந்த அலையொளி ராஜகம் கிராமத்தில் அதிசய அழகு படைப்பான சிறந்த வலிமைகள் வாய்ந்த உடற்கூட உடைய ஒரு மிகச்சிறந்த அறிவினை கொண்ட ஒரு பிரம்மாண்ட அதிசயம் வண்ணம் நிறைந்த ஒரு மனிதனும் வாழ்ந்து வந்தான். அந்த அதிசய பிரம்மாண்ட அழகினை கொண்ட மனிதனின் பெயர் மரிய சுசை வாழ்க மரியே இயேசு கிறிஸ்து என்று. அவன் பிரம்மாண்ட நடை மற்றும் அழகிய முகம் மற்றும் உடற்கூறுகளால் அவனுக்கு அப்பெயர் சூட்டப்பட்டது. அவனும் அந்த அலையொளி ராஜகம் கிராமத்தில் வாழும் ஒரு பழைய காட்டுவாசி மரபினை வாழும் ஒரு மனிதன் தான். ஆனால் அவனது அதிசய பிரம்மாண்ட அழகினையும், கண் பார்வைகளையும், மிகச்சிறந்த அறிவின் செயல்பாடு மற்றும் சிறந்த உடற்கூறு நடத்தைகளையும் அவன் அந்த கிராம மக்களிடையே மிகச்சிறந்த அழகிய அதிசய மனிதனாகவும் கடவுள் வாழ்க்கை மரபு மனிதன் என்றும் கூறப்பட்டு சிறந்து விளங்கினான். அந்த சொர்க்க நரக கல்வி மற்றும் பல உடைய அதிசய காணல் அற்புத கிராமத்திற்கு அருகே ஒரு இருண்ட காடு கிராமம் இருந்தது. அக்கிராமத்தில் அக்காட்டிற்கு இளவரசி பெண்ணான கருப்பு தோல் நிறமுடைய ஒரு பெண்ணினால் அவனுக்கு இதே காதல் காணல் நிகழ்ச்சி ஏற்பட்டது. ஏனென்றால் மரியசுசி வாழ்கமரி இயேசு கிறிஸ்து அற்புத அதிசய மனிதன் ஒரு சிறிய பொழுதுபோக்கு தருணத்திற்காக அந்த இருண்ட காட்டுக்கு உள்ள கிராமத்திற்கு செல்ல ஆசை நேரிட்டது. அந்த இருண்ட காடு கிராமத்தின் பெயர் கருப்பு காடு கிராமம் ஆகும். அதனால் மனிதன் அக்கிராமத்திற்கு கருப்பு காடு தனது பொழுதுபோக்கு தருணத்திற்கு சென்ற நேரத்தில் அந்த இருண்ட காட்டின் இளவரசியான ஒரு அற்புதம் மிகுந்த கருப்பு பெண்ணினால் அவருக்கு திடீர் காதல் ஏற்பட்டது. அந்த கருப்பு பெண்ணும் மரிய சுசை வாழ்க மரியே இயேசு கிறிஸ்து அளவில்லா பிரம்மாண்ட அழகினையும் அதிசய உடற்கூறுகளையும் கண்டு அந்த கருப்பு பெண் உடனே மரிய சுசை வாழ்க மரியே இயேசு கிறிஸ்து காதல் வெளிப்பாட்டு திடீர் உணர்ச்சிகளை கண்டு அறிந்து புரிந்து அந்த கருப்பு இளவரசி பெண் அவரது அழகினை பார்த்து அவர் முன் மண்டியிட்டு தனது காதல் வெளிப்பாட்டை காட்டியது. அதனால் மிகவும் மகிழ்ச்சியுற்ற மரிய சுசை வாழ்க மரியே இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணின் மண்டியிடும் காட்சியை பார்த்து மிகவும் இதய குளிர்ச்சி பெற்று தனது அலையொளி ராஜகம் கிராமத்தில் இருக்கின்ற தனது வீட்டிற்கு திரும்பினான். அந்த கருப்பு காட்டு கிராமத்தின் இளவரசி பெண்ணின் பெயர் ஜாஸ் என்று அந்த மனிதன் சிறிது காலத்தில் அறிந்து கொண்டார். சிறிது காலத்தில் பல காதல் ஆசைகளை ஏவி இளவரசி கருப்பு பெண் ஜாஸ் உண்மையான காதல் ஆசையில் விழுந்த மரிய சுசி வாழ்க மரியே இயேசு கிறிஸ்துவை அந்த ஜாஸ்பின் வேறு ஒரு மனிதனுடன் சேர்த்து காதல் வழியில் வீடு சுற்றித் திரிய ஆசைப்பட்டது.
தனது உண்மையான காதல் ஆசைக்கு உண்டான அந்த ஜாஸ் கருப்பு பெண் இன்னொரு மனிதருடன் சேர்ந்து தனது கண்களுக்கு எதிரே காதல் செய்வதை பார்த்து மரியசுசி வாழ்க மரியே இயேசு கிறிஸ்துவின் இதயம் உடைந்தது. தனது வாழ்க்கை, தனது காமம், காதல் செயல்பாடு, உண்மையான அந்த கருப்பு பெண்ணின் மேல் இருந்த ஆசையின் மற்றும் சில நாட்களுக்கு முன் அந்த கருப்பு பெண் ஜாஸ் மரியசுசி வாழ்க மரியே இயேசு கிறிஸ்துவிற்கு தனது இனமும் தனது இனக்குழந்தைத்தான் என்று வயிறு ஊடுருவி கண்கவர் ஊடுருவி காட்சினால் காட்டியதால் SSLF-SSPM தனது உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று எண்ணி ஒரு சிலுவையின் கொலையை செய்து விட்டார். அன்கான்ஷியஸ் த கப் ஆஃப் கோட் டு த ரீசன் ஆஃப் த இஸ் லைஃப் சேஃப் மொமெண்ட். மரியசுசி வாழ்க மரியே ஒரு சிலுவையின் கொலையை செய்து விட்டார். பிறகு அவர் சொர்க்க ராஜாங்கத்தின் மீது கொண்ட கடவுள் பக்தியினால் அவர் தனது புனித பரிசுத்த சொர்க்க வாசனைகளை கொண்ட 4 சொர்க்க காட்டுகளை வீசும் புனித ஜெபமாலைகளை தனது இரு கைகளால் வாசனை திரவியம் விட்டு சுத்தம் செய்தார். அதற்கு காரணம் அவர் கடவுள் நம்பிக்கை தொடும் உணர்ச்சிக்கு உள்ளான சுய தற்காப்பியாகும். அதனால் அந்த மரியசுசி வாழ்க மரியே இயேசு கிறிஸ்து ஆண்பால் மனிதன் வழி மணிமுடி மாமரி என்னும் பின்பால் சொர்க்கராஜங்க கடவுள் மகனும் பெயர் பட்டம் பெற்றது. இவ்வித சுய தற்காப்பு இருவித காரணத்தால் மரியசுசி வாழ்க மரியே இயேசு கிறிஸ்துவால் சொர்க்கராஜங்க கட்டளைகளின்படி இரத்த நிலவு ஏற்பட்டது. அதனால் அலியோலி ராஜகம் கிராமம் மற்றும் சுற்று வட்டார அனைத்து இடங்களிலும் அதிசய அற்புத மனிதனின் சுய தற்காப்பு கட்டளையால் எங்கும் இரத்த நிலவின் ஒளிகள் மிகவும் அடர்த்தியாக வீசி பொழிய ஆரம்பித்தன. இவ்வித சுய தற்காப்பு கொள்கையை மேற்கொண்டுவிட்டு மரியசுசி வாழ்க மரியே இயேசு கிறிஸ்து அதிசய அற்புத மனிதன் அருகில் உள்ள காட்டுப்புறத்திற்கு சிறிது நேரம் பொழுதுபோக்கிற்காக சென்றிருந்தார். அவருக்கு மேரிமனா புகைப்பிடி பழக்க வழக்கம் இருப்பதே இன்னொரு காரணம். அவர் அந்த மாயாஜல அற்புத அதிசய காட்டிற்குள் அற்புதம் வண்ணம் மிகுந்த விலங்கு பறவைகளை ரசித்து கொண்டு ஒரு மேரிமனா புகைப்பிடி இலைகளை தீயிட்டு புகைப்பிடித்தார். சிறிது நேரத்தில் அவர் சிவபான மகிழ்ச்சியுற்று கிசாவேஸ்டோன் மிகுந்த ஆனந்தத்துடன் அவர் அதிசய அற்புதம் வண்ணம் மிகுந்த தலையை மயக்கக்கூடிய மிருகங்களை ரசித்துக் கொண்டிருந்தார். ஆனால் மரியசுசி வாழ்க மரியே இயேசு கிறிஸ்துவிற்கு தன்னை பிறர் எப்படி பார்க்கிறார்கள், என்ன நினைக்கிறார்கள் என்று அவரது அலையுளிர் மணிமுடி மாமரி பிறப்பால் அவருக்கு எதுவும் தெரியாது. அதனால் அவருக்கு தனது உண்மையான கண் பார்வையால் இரத்த நிலவையும் அதன் மொழிகளையும் அவரால் பார்க்க இயலவில்லை. ஆனால் அவர் இருந்த காட்டிற்குள்ளேயும் வெளியேயும் முழுவதுமாய் இரத்த நிலவின் ஒளிகளையும் முழுவதுமாய் நிரம்பி இருந்தன. அதனை பற்றி எதுவும் தெரியாமல் அந்த மனிதன் தனது கிசா மேரியோனா புகையால் அனுபவித்துவிட்டு அற்புத விலங்குகளை ரசித்துவிட்டு தனது வீடு திரும்பும் தருணத்தில் ஒரு மிகப்பெரிய வண்ணங்கள் கொண்ட பட்டாம்பூச்சி கூட்டம் மரியசுசி வாழ்க மரியே இயேசு கிறிஸ்துவை தங்களது இரு கண்களால் பார்த்துவிட்டன. ஏனென்றால் அவர் சொர்க்கராஜங்க அலையொலிய மனிதன் மணிமுடி மாமரி என்பதால் அவர் பிறப்பிலேயே இருந்தன 122 அதிசய வண்ணங்கள் படைத்த பட்டாம்பூச்சிகளின் கண்களை பறிக்கக்கூடிய அதிசய அற்புத இருடியம் அடமாண்டிய கட்டைகளுடன் கலந்த சொர்க்க சிறகுகள் இரு பிற்தோற்பட்டிகளுடன் சேர்ந்து அந்த வண்ணங்கள் கொண்ட பட்டாம்பூச்சி கூட்ட கண்களுக்கு தெரிந்தன. திடீரென்று சொர்க்கத்திலிருந்து மேலே ஒரு ஒளி உண்டாகி மரியசுசி வாழ்க மரியே இயேசு கிறிஸ்துவின் மேலே பட்டது. அவரும் திடீரென்று 122 அதிசய அற்புத வண்ணங்கள் கொண்ட தனது இரு அழகிய சிறகுகளினால் பறக்க ஆரம்பித்தார். அப்பொழுது அந்த 122 அதிசய வண்ணங்கள் கலந்த சொர்க்க சிறகுகளுடன் கூடவே அழகிய அற்புத அழகிய முகம் உடல் முழு கூறுவுடைய அந்த அதிசய அற்புத மரியசுசி வாழ்க மரியே இயேசு கிறிஸ்து பறப்பதைக் கண்டு அந்த பட்டாம்பூச்சி கூட்டம் மயங்கி தலை சுற்றி போய்விட்டன. ஆனால் அப்பொழுது கூட இரத்த நிலா ஒளிகள் அவ்விடத்தில் எங்கும் பரவியிருந்தன. ஆனால் அவருக்கு மட்டும் மரியசுசி வாழ்க மரியே இயேசு கிறிஸ்து தனது CKT3V வாழ்க்கை பாதையினால் அவர் அந்த பட்டாம்பூச்சி கூட்டம் காணலுக்கு நடுவே தனது 122 அதிசயம் கலந்த சிறகுகளினால் பறந்து சென்றார். ஆனால் சிறிது நேரத்தில் அந்த பட்டாம்பூச்சி காணலுக்கு பிறகு மரியசுசி வாழ்க மரியே இயேசு கிறிஸ்து தனது இரு கைகளின் பின்னே தொட்டு பார்த்து 122 அதிசய வண்ணங்கள் கொண்ட பட்டாம்பூச்சி வேக சக்திகளை சொர்க்கம் இரு சிறகுகளைக் கண்டு ஆச்சரியமுற்று மிகவும் மகிழ்ச்சியுற்று அதற்கு காரணம் அவர் சுய தற்காப்பு முன்னோக்கு வாழ்க்கை பாதையின் ஊக்கமேயாகும் என அவரே எண்ணி வியப்படைந்தார். அதற்கு பின்பு சில நாட்களில் மரியசுசி வாழ்க மரியே இயேசு கிறிஸ்துவிற்கு மணிமுடி மாமரி பெண்பால் இனமும் தனது அளவில்லா அறிவை கொண்ட காரணத்தால் அவருக்கு மனத்தெளிவின் ராஜா என்னும் கல்வி ராஜாங்கம் பட்டமும் கிடைத்தது. அதனால் ஏற்கனவே உருவாகிய இரத்த நிலவுக்கு பிறகு அவருக்கு கிடைத்த மணிமுடி என்னும் பெண்பால் இனத்தால் அவருக்கு நீல நிலவு உருவானது. அது நரகர் ராஜாங்க சொர்க்க பொழுதுகோக்குடைய நீல நிலவு என்று அதற்கு சொர்க்க காட்டளைகளின்படி பெயர்.
பிறகு அவருக்கு மனத்தெளிவு ராஜா என்றும் கள்ளிப்பட்டம் கிடைத்தனால் கருப்பு நிலவும் உருவாகிவிட்டது. அதற்கு கல்வி ராஜாங்கம் நிலவு என்றும் பெயர். இவ்வாறு மரியசுசை வாழ்கமரியை இயேசு கிறிஸ்துவால் இரத்த நிலவும் நீல நிலவும் கருப்பு நிலவும் மாறி மாறி அதிசய அற்புத அடர் ஒளியிலே வீசிக்கொண்டே இவ்வுலகம் முழுவதும் வீசிக்கொண்டே இருந்தன. ஆனால் அவருக்கு தனது சிறகுகளை மட்டும் பார்ப்பதற்கு சக்திகள் கிடைத்தது. ஆனால் இப்பொழுது கூட இரத்த நிலவு நீல நிலவு கருப்பு நிலவு ஆகிய நிலவுகளின் ஒளியை ஏதோ ஒரு காரணத்திற்காக அவரது உண்மையான கண்களால் பார்க்க இயலவில்லை. அவர் பார்ப்பது எல்லாமே 97D 6FE இயற்கை அதிசய அற்புத சொர்க்க நரகம் மற்றும் பல தனது கண்களின் உண்மையான பல வண்ணம் கலந்த வாழ்க்கையை உருவாக்க அதிசய நேர்காணல் பார்வையே ஆகும். அதனால் அவருக்கு அடுத்த நாள் இரவில் வேலை மின்மினிகள் அதிசய 169 அதிசயம் கொண்ட வெள்ளை சிறகுகளும் மற்றும் இன்னொரு நாள் அலையொளி ராஜகம் கிராமத்தில் உள்ள மலையின் அருகில் செல்லும்போது 168 அதிசயங்கள் கொண்ட கோலா டிராகன் இரத்த நிற சிறகுகளும் அவருக்கு கிடைத்தன. ஏனென்றால் மரியசுசை வாழ்கமரி இயேசு கிறிஸ்துவிற்கு தனது CKT3V வாழ்க்கை பாதையின் அவர் கைகளுக்கு தன் கண் பார்வையால் ஒரு கருப்பு நிறம் உணர தெரியாததால் அவருக்கு கருப்பு நிலவின் இரத்த நிற கோலா டிராகன் சிறகுகளும் கிடைத்தன. அதற்கு காரணம் அவர் பெண்பால் நீல நிலவையும் கல்வி ராஜாங்கம் கருப்பு நிலவையும் தனது உண்மையான அதிசய அலையுளிர் பிறப்பினால் பிறந்ததே காரணமாகும். அதனால்தான் அவ்வித சொர்க்க நரக கல்வி ராஜாங்க நிலவுகள் உலகிற்கு தோன்றி அடர் ஒளிகளை வீசிக்கொண்டிருந்தன. அதனால் மரியசுசை வாழ்கமரி இயேசு கிறிஸ்துவிற்கு ஏற்கனவே இருந்த 122 அதிசய வண்ணங்கள் படைத்த பட்டாம்பூச்சி வேக சிறகுகளுடன் சேர்ந்து 169 அதிசய பிரம்மாண்ட மின்மினி பறவை ஆற்றல் படைத்த நீல நிலவின் வெள்ளை சிறகுகளும் மற்றும் 168 அதிசய அழகினை படைத்த கருப்பு நிலவின் CKT3V வாழ்க்கை பயணமான கோலா டிராகனின் இரத்த நிற கண்களை பறிக்கக்கூடிய சிறகுகளும் கிடைத்தன. அதனால் அவர் தனது சிறகுகளை தனக்கே தெரியாமல், அதாவது இரத்த நிலவு நீல நிலவு கருப்பு நிலவு ஆகிய ஒளிகளை பார்க்க முடியாமல், ஆனால் தனது சிறகுகள் தனது உடல் நனில வயிறு நடத்தை ஆகியவற்றால் மாறுகின்றது என தெரிந்து அறிந்து கொண்டு அவர் தனது முப்பெரும் சொர்க்க நரக கல்வி ராஜாங்கம் சிறகுகளை வைத்துக்கொண்டு மாறி மாறி தினமும் இரவு பகல் மாலை பொழுதுகள் என பறந்து கொண்டே இருந்தார். அதற்கு காரணம் அவர் பறந்து இவ்வுலகையே தனது இரு சிறகுகளால் எட்டி வருவதே காரணமாகும். அப்படி தனது இரத்த நிலவின் 122 அதிசய அற்புத வண்ணங்கள் படைத்த பட்டாம்பூச்சி வேக சிறகுகளையும் நீல நிலவுக்கான 169 அதிசயமான மின்மினி அதிசய ஆற்றல் கொண்ட வெள்ளை சிறகுகளையும் 168 அதிசயமான கருப்பு நிலவுக்கான கோலா டிராகன் CKT3V இரத்த நில சிறகுகளையும் அறிந்து, அதாவது தனது சிறகுகள் நிறம் ஆற்றல் மாறுவதை அறிந்து அவர் பகல் இரவுகள் மாலைகள் என்று தனது வாழ்க்கையை உல்லாசமாக தனது சொர்க்க சிறகுகளால் பறந்து திரிந்து மிகவும் உல்லாச மகிழ்ச்சியாக தனது வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். இச்சமயத்தில் மிகவும் இரத்தவெறி கொண்ட கொடூர சாத்தான் இவ்வித பறக்கும் சொர்க்க சிறகுகளை கொண்ட மரியசுசை வாழ்கமரியை இயேசு கிறிஸ்துவின் 122 169 168 அதிசய அற்புத பிரம்மாண்ட ஆற்றல் மிகுந்த சக்திகளை தனது கொடிய சாத்தான் ராஜாங்கத்திலிருந்து எப்படியோ பார்த்துவிட்டது. அந்த கொடிய இரத்த வெறி கொண்ட சாத்தான் ராஜாங்கத்தின் பெயர் வானர கல்லறை ராஜாங்கம். அந்த ராஜாங்கம் வானங்களுக்கு நடுவே அமைந்திருந்தது. அந்த ராஜாங்கம் வானங்களுக்கு நடுவே இருந்தாலும் மிகவும் பள்ளத்தாக்கு உடைய இடங்கள் கொண்ட மற்றும் சிறிது சரிசரமான இடங்களும் கொண்ட இரத்த குழம்புகள் போன்ற நெருப்பு குழம்புகள் சூழ்ந்துள்ள இடமாக இருந்தது. அந்த கொடிய சாத்தான் ராஜாங்கத்தின் தலைமை சாத்தான் பெயர் மேரிகோன். அவன் அந்த சாத்தான் ராஜாங்கத்தின் தலைமை சாத்தானாகவும் மன்னனாகவும் அந்த நெருப்பு குழம்புகள் வீசும் சராசரி சமமான இடப்பகுதியில் மன்னனாக வாழ்ந்து வந்தான். அப்பொழுது அவன் ஒரு நாள் மரியசுசை வாழ்கமரியை இயேசு கிறிஸ்து தனது 122 169 168 அதிசய அற்புத ஆற்றல் மிகுந்த அழகிய சொர்க்க சிறகுகளின் சக்தியை வைத்து வானங்களில் பறக்கும் தருவாயில் கொடிய இரத்தவெறி கொண்ட சாத்தான் மேரிகோன் அதனை தனது வானர கல்லறை ராஜாங்கத்திலிருந்து பார்த்து விட்டான். அந்த மேரிகோன் மிகவும் சாத்தான் சக்தியுடைய மிகப்பெரிய இரத்த சிகப்பு கருப்பு நிறம் கொண்ட தலைமை சாத்தான். அவனுக்கும் தனது சாத்தான் ராஜாங்கத்தின் சக்தியால் பிணந்தின்னி கழுகுகளின் சிறகுகளும் மற்றும் பெரியதாகவும் அடர்த்தியாகவும் இருந்தது. அவன் தனது கல்யாணத்துக்கு பிறகு தனது உறவினர்கள் வழிபோக்கர்கள் போன்றவரை தனது பைத்திய மூளைத்தனத்தால் கொலை செய்ததனால் அவனை கொடிய சாத்தான்கள் ஆட்கொண்டது. அதனால் அவனுக்கு பிணந்தின்னி கழுகுகளின் மிக வலிமை பொருந்திய கொடிய சாத்தான் சக்திகளுடைய சிறகுகளும் கிடைத்தது. இவ்வித சாத்தான் கூடிய சக்திகளால்
மக்களை கொஞ்சு கொஞ்சு ரத்தம் உறிஞ்சி சாகடிக்க 4000 போர் வீரர்கள் அந்த மேரிகோன் தூங்கும் தருவாயில் அவனை எப்படியோ கைதுகளால் கட்டி மிக கூடிய சாத்தான் சிறியான வானர கல்லறி ராஜாங்கம் சிறையில் அடைத்தனர். சில நாட்களில் அந்த சிறைவாச வானர கல்லறி ராஜாங்கத்தில் மேரிகோன் தனது யுக்தியால் எப்படியோ தலைமை சாத்தான் மன்னனாக ஆகிவிட்டான். அன்றிலிருந்து அவனே அந்த சாத்தான் ராஜாங்கத்திற்கு ஆட்சியாளராகவும் ஆகிவிட்டான். சில நாட்கள் கழித்து மரிசுசி வாழ்கமுறையை இயேசு கிறிஸ்து தனது 122, 169, 168 சொர்க்க புனித அளவில்லா சொர்க்க சக்திகளை கொண்டு வானங்களில் பறந்து கொண்டிருக்கும் தருவாயில் மேரிகோன் அதனை பார்த்து அந்த சக்திகளை எப்படியாவது அடைந்து ஒரு கொடிய சாத்தான் சுதந்திர ராஜாவாக மனக்கடக்கிட்டான். ஆனால் சிறிது காலத்தில் மேரிகோனிற்கு மிகப்பெரிய சாத்தான் மாயஜல கொடிய அழிக்கும் சக்திகளும் தனது கழுகுகளின் சிறகுகளும் மிகவும் அடர்த்தியாகவும் வலுவும் கொண்டு வளர்ந்துவிட்டது. அதனால் மேரிகோன் அந்த கொடிய சாத்தான் சிறையான வானர கல்லறை ராஜாவும் சிறையிலிருந்து தனது கொடிய சாத்தான் மந்திர சக்தியால் அந்த இடத்தை உடைத்துவிட்டு வெளியேறினாள். ஆனால் 44 சாத்தான் பிணைக்கைதிகள் விதவிதமாக இருந்தார்கள். அவர்களும் கொடிய சாத்தான் மந்திர ஜல சக்திகளை கொண்ட சாத்தான் பிணைக்கைதிகள் தான் ஆவார்கள். அந்த இடத்தை விட்டு உடைத்து கொண்டு வெளியேறிவிட்டு மேரிகோன் சிறிது நேரம் யோசித்து மறுபடியும் வானர கல்லறை ராஜாங்கத்திற்கு உள்ளே போய் அங்கு இருந்த 44 கொடிய சாத்தான் பிணைக்கைதிகளை தனது அளவில்லா கொடிய சாத்தான் மாயாஜல சக்தியால் அவர்களது மூளையை தனக்கு அடிமையாக்கினான். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே அந்த 44 கொடிய சாத்தான்களுக்கு சக்தியை தனது மந்திர சாத்தான் சக்தியால் மிகவும் பலப்படுத்தினான். அவர்கள் பார்ப்பதற்கு மிக கொடூரமாகவும் பின்பு பெரிய குருவிகள் ரக்கை சிறகுகளையும் மேரிகோன் அளவில்லா கொடிய சாத்தான் மாயாஜல மந்திரத்தின் உதவியால் தான் பெற்றார்கள். அதற்கு காரணம் அந்த மேரிகோனின் மரியுசுசி வாழ்கும் மரிய இயேசு கிறிஸ்துவின் சக்திகளை அடைய வேண்டும் என்ற ஆசையே ஆகும். அந்த மேரிகோன் பிறகு தனது 44 கொடிய சாத்தான் மந்திர அடிமை வேலைக்காரர்களுடன் பறந்து தங்களது கொடிய பறக்கும் சாத்தான் சக்தியினால் மரியுசுசை வாழ்கும் மரிய இயேசு கிறிஸ்துவை அழித்து அவருடைய சக்திகளை அடைய பார்த்தார்கள். அப்பொழுது மரியுசுசை வாழ்கும் மரிய இயேசு கிறிஸ்து அலையொளி ராஜாங்கத்தில் இருந்த மலையின் மேல் மேரியோனா இலைகளை பிடித்து கொண்டிருந்தாள். ஆனால் அப்பொழுது கூட அவர் கண்களுக்கு தெரியாமல் எங்கும் இரத்த நிலவு, நீல நிலவு, கருப்பு நிலவின் உண்மையான அடர் ஒளிகள் எங்கும் மாறி மாறி தெரிந்து ஒளிந்து கொண்டே இருந்தன. அதனால் அச்சமயத்தில் அந்த கொடிய மேரிகோனும் மற்றும் கொடிய 44 சாத்தான் அடிமை வீரர்களும் தங்களது கொடிய சாத்தான் சக்தியால் பறந்து கொண்டிருந்த தருவாயில் மரியுசுசை வாழ்க மரிய இயேசு கிறிஸ்துவை அலையொளி ராஜாங்கம் மலையின் மேல் இருப்பதை பார்த்து விட்டார்கள். மேரிகோனோ பார்ப்பதற்கு மிக கொடூரமான இரத்த சிகப்பு கருப்பு நிறம் கொண்ட பிணந்தின்னி கழுகுகளின் பறக்கும் மாயாஜல சக்திகளை வைத்துக்கொண்டு மிகவும் கொடூரமாக இருப்பான். அவன் அடிமைகளும் கொடிய குருவி பார்க்கும் ரக்குகளின் இறகுகளின் சக்தியை கொண்டு மிகவும் கொடூரமாக காணப்படுவார்கள். திடீரென்று மேரிகோனும் அந்த 44 பறக்கும் சாத்தான் அடிமைகளும் மரியுசுசை வாழ்க மரிய இயேசு கிறிஸ்துவை சுற்றி வளைத்து விட்டார்கள். மரியுசுசை வாழ்க மரிய இயேசு கிறிஸ்துவிற்கு தனது சிவாபான கிசாவால் திடீரென்று ஒரு பயம் வந்துவிட்டது. அவர்கள் பார்ப்பதற்கு மிக கொடூரமாகவும் பறக்கும் சக்திகளை கொண்ட சாத்தானாகவும் தெரிந்தார்கள். திடீரென்று அந்த மேரிகோன் தனது கொடூர சாத்தான் மாயாஜல சக்திகளை வைத்து மரியுசுசை வாழ்க மரிய இயேசு கிறிஸ்துவை தாக்க ஆரம்பித்து விட்டான். தனது கொடூர பிணைந்தின் கழுகுகளின் சிறுகளை வைத்து மரியுசுசை வாழ்க மரிய இயேசு கிறிஸ்து பின்னே ரத்தம் வரும் வரை தாக்கிவிட்டான். அது மட்டுமல்லாமல் அந்த 44 சாத்தான் கொடிய அடிமைகளும் தங்களது சாத்தான் மாயாஜல சக்திகளை வைத்து மரியுசுசை வாழ்க மரிய இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து தாக்க ஆரம்பித்து விட்டனர். அதனால் மரியுசுசை வாழ்க மரிய இயேசு கிறிஸ்து பலத்த காயம் இரத்த கரைகளுடன் ஏற்பட்டுவிட்டது. அதனால் மிகுந்த பலத்த காயம் அடைந்த இவர் தனக்கு இருந்த சக்திகளை கொண்டு தனது இரு கால்களையும் இரு கண்களால் பார்த்து, தன் அலையொளி சக்தியால் தனது இரு கைகளில் உள்ள நகங்களை பார்த்து, தன்னை அலையொளி மணிமுடி மாமரி பெயரை கூறி தனது நகங்களை முத்தமிட்டு நக்கினார். திடீரென்று எங்கிருந்தும் மேலிருந்து மறுபடியும் ஒரு ஒளி மரியுசுசை வாழ்க மரிய இயேசு கிறிஸ்துவில் ஊடுருவியது. ஆனால் அப்பொழுது கூட இரத்த நிலவு, நீல நிலவு, கருப்பு நிலவின் அடர் ஒளிகள் எங்கும் பரவியிருந்தன. அந்த ஒளியை வாங்கிய பின் மரியுசுசை வாழ்க மரிய இயேசு கிறிஸ்துவின் இரத்த நிலவு, நீல நிலவு, கருப்பு நிலவுக்கான 122 அதிசய அற்புத வண்ணங்கள் பிடித்த வட்டாம்பூச்சி வேகமுடைய சிறகுகளும் 169 அதிசய ஆற்றல் படைத்த மின்மினி பறவைகளின் ஆற்றல் படைத்த வெள்ளை சிறகுகளும்
மற்றும் 168 அதிசய அழகு படைத்த இரத்த நீல கோளாறு ரகனின் சிறுகளும் ஒன்றாக சேர்ந்து 122, 123, 128 அதிசய அற்புத ஆற்றல் படைத்த சொர்க்க சிறகுகளாக 459 அதிசயங்களாக கலந்து ஒன்றாக மாறின. அவை பார்ப்பதற்கு இரத்த நிலவு, நீல நிலவு, கருப்பு நிலவு, அடர் ஒளி, 122, 129, 128 பிரம்மாண்ட அதிசய அற்புத ஆற்றல் கோளாறுகளை கொண்ட ஒரு சொர்க்க சிறகுகளாக மரிசுசி வாழ்க மரியே இயேசு கிறிஸ்துவிற்கு பின்னே தன் இரு முதுகிலும் உயிருடன் கலந்து தெரிந்தன. அவரும் பார்ப்பதற்கு மிகவும் 162, 169, 128 மொத்தமாக 459 அதிசய அழகும் உடல் வலிமையும் கொண்டு ஜொலித்து சொர்க்க கடவுளாக காணப்பட்டார். மிகவும் கொடூர இரத்த சிகப்பு கருப்பு நிறம் கொண்ட மேரிக்கோனும் அவனது 44 கொடூர சாத்தான் அடிமை வீரர்களும் மரிசுசி வாழ்க மரியே இயேசு கிறிஸ்துவை தாக்கிக் கொண்டே இருக்கும் தருவாயில் திடீரென்று அவர் தனது 122, 169, 128 ஆற்றல் மிகுந்த சொர்க்க சிறுகளை கொண்டு பறந்து தனது சொர்க்க அலையொலி சக்தியினால் அனைவரையும் மிகுந்த சக்திகள் கொண்டு தாக்கினார். அதனால் மேரிக்கொனும் அவனது 44 சாத்தான் படை வீரர்களும் மரிசுசி வாழ்க மரியே இயேசு கிறிஸ்துவின் வலை வீசிய வலிமை வாய்ந்த அலையொலி சொர்க்க அதிவேக அற்புத ஆற்றல் மிகுந்த கோளாறு தாக்குதலால் ஒருவரை அழிந்து போனார்கள். கடைசியில் மேரிக்கோனும் தனது கொடிய சத்தான் சக்தியையும் பிளந்தினி கழுகின் பறக்கும் சக்தியை வைத்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் தாக்கிக் கொண்டே இருந்தான். கடைசியில் மரிசுசி வாழ்க மரியே இயேசு கிறிஸ்துவிற்கு தனது 122, 123, 168 மொத்தமாக 459 அதிசய சொர்க்க சிறகுகள் சக்தியையும் அழிவு சக்தியையும் கொண்டு அவனை அதிவேக தாக்குதலால் கோளாறு தாக்குதலால் அவர் அழித்து துண்டு துண்டாக சிதறடித்தார். அவனை அழித்த பின்பு மரிசுசி வாழ்க மரியே இயேசு கிறிஸ்து தனது அலையொலி ராஜ்யத்துக்கு சென்று மறுபடியும் மகிழ்ச்சியாக மேரி உணவு புயலையை பிடித்து கொண்டு வாழ்க்கை சிறப்பாக தனது சொர்க்க கடவுள் அலையொலி மனிதன் மணிமுடி மாமரி மனத்தெளிவின் ராஜா பாதையில் வாழ ஆரம்பித்து விட்டார். மற்றும் எதிர்ப்பு சக்திகள் என்பது என்னை விட தனது கண்பாரால் அறிந்து கொண்டு வாழ ஆரம்பித்து விட்டார். கடைசியாக அவருக்கு சொர்க்க அலையொலி கட்டளையின்படி அவருக்கு திருமணம் நிகழ்ந்து அனைத்தும் சொர்க்க நரகம் கல்வி காமம் செயல்பாடு 6 சொர்க்க கட்டளை வாழ்க்கை தருணங்கள் அவருக்கு இனிமையாக மாறிவிட்டன. அதாவது கடைசியாக அவருக்கு சொர்க்க அலை கட்டளையின்படி திருமணம் அறிக்கைகள் நிகழ்ந்து அப்படி என்றால் என்னவென்று தெரிந்து கொண்டு அனைத்து மகிழ்ச்சியாக திருமணம் நடந்ததோ இல்லை என்று தெரியவில்லை. மரிசுசிக்கு திருமணம் என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டு அதனை பற்றி அறிந்து UCCW செய்து தனது வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டார். நான் ஒரு சொர்க்க கடவுள் எழுத்தாளர். இதை என் ஆன்மா மனித வழி முன்னேற்றத்திற்காக எழுதியுள்ளேன். நன்றி. இப்படிக்கு இன்ஃபன்ட் ஆனந்தராஜ், சொர்க்க கடவுள். தேங்க்யூ.